ரொம்ப முக்கியம். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் எப்படி பட்ஜெட்டிங் பண்றது அந்த வேலாம் சொல்றேன். பர்சனல் ஃபினான்ஸ் ரெஃபர் த இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு தனி மனிதனோட ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் பர்சனல் ஃபினான்ஸ் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட எந்த மாதிரி நம்ம மணி இங்க ஒரு விஷயமே கிடையாது. நம்ம மணின்றது ஜஸ்ட் பிரெயினோட டைரக்ட் ரிவார்டு தான் மணி. நான் ஃபர்ஸ்ட் செஷனே சொல்லியிருப்பேன். இதோட பிரெயினோட ரிவார்டு தான் மணி. ஏன் இங்க 1% பீப்பிள், ஜஸ்ட் 1% பீப்பிள், 1% மக்கள் ஈக்குவல் டு த 80% ஆஃப் வெல்த். இப்போ வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லா பார்க்க போனா 700 கோடி மக்கள் இருக்கும். அப்ராக்சிமேட்டா சொல்றேன். 700 கோடி மக்கள் இருக்கும். இதுல வந்து ஒரே ஒரு 1% மக்கள் தான், 1% ஆஃப் ஹியூமன் பீப்புள்ஸ் ஹோல்ட் 80% ஆஃப் அதர் ஹியூமன்ஸோட வெல்த். இவங்க எவ்வளவு மணி வச்சிருக்காங்களோ அதை விட இவங்க அதிகமா வச்சிருக்காங்க. என்ன காரணம்? தே யூசிங் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் பேரியர். அவங்க மணியை பார்க்குற விதமும் அவங்க அந்த சொசைட்டியை பார்க்குற கண்ணோட்டம் டிஃப்ரெண்டா இருக்கு. தட்ஸ் வை மணி இஸ் ஆல்வேஸ் ரிவார்ட் ஆஃப் பிரெயின். உங்க பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதோ அதோட ரிவார்டு தான் மணி. ஸோ அந்த வே தான் நான் பார்ப்பேன். ஸோ பிரெயினோட ரிவார்ட் தான் மணின்னும் போது, அப்போ இவனோட பிரெயின் ஆஃப் திங்கிங் தாட் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. அவன் எப்படி பார்க்குறான் அந்த உலகத்தை அப்படின்றது ரொம்ப மாறுபடுது. அதனால தான் இவங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்கு. எப்படி இவன் சேர்ப்பான்னா, இது பியூர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம என்ன மாதிரி வாழ்வியல் வாழ்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட இருக்கும். நம்ம இருக்கிற இடைநிலை இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விஷயம் எல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுவாங்க? இவங்க தான் பார்க்குறாங்க. 1% பீப்புள் தான் இதை அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட மணி வந்துட்டே தான் இருக்கும். அந்த வந்துக்கிறது மணி ஏர்ன் பண்றது இங்க பெரிய விஷயமே கிடையாது. ஏர்னிங் ஆஃப் மணி இஸ் நாட். நம்ம ஹேண்டலிங் ஆஃப் மணி தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? மணி இன்கம் வரது முக்கியமே கிடையாது. வர இன்கம் எப்படி ஹேண்டில் பண்றோம்? அதுதான் ரொம்ப டீப் ஃபோக்கஸ். ஏன்னா உங்ககிட்ட சடனா இப்போ நீங்க உள்ள வந்துட்டீங்க, ட்ரேடிங் குள்ள வந்துட்டீங்க. சடனா உங்ககிட்ட ஒரு 1C வந்துருச்சு, இல்ல ஒரு 10C வந்துருச்சு, இல்ல ஒரு 10 லேக்கே வந்துருச்சு. அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னா அதான் ரொம்ப முக்கியம். அந்த 10 லேக்க வாங்குன உடனே போய் கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இல்ல ஏதாவது ஒரு அன்எத்திக்கல் திங் வாங்குறதுன்னா அது உடனே 10 லேக் ஜீரோ ஆக்கி விட்டுரும். திரும்பி நீங்க அந்த 10 லேக் மேக் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். அப்ப அந்த 10 லேக் சடனா வருது அப்படின்னா நம்ம அது என்ன பண்ண போறோம்? அந்த மணியோட ஹேண்டலிங் தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதான் ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அடங்கியிருக்கு. பேக் டு த டாபிக் நான் மறுபடியும் வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது பட்ஜெட்டிங். நமக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்பனா இது ஃபர்ஸ்ட் என்ன பட்ஜெட்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணா எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணும். ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ செலவு ஃபர்ஸ்ட்ன்றதை ட்ராக் பண்ணும். ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுது, என்னோட ₹10 எங்க போகுது. அப்போ டெய்லி ட்ராக் பண்ணுங்க. உங்க எக்ஸ்பென்ஸை டெய்லி ட்ராக் பண்ணுங்க. டெய்லி ₹10 எங்க போகுது, ₹100 எங்க போகுது. நான் மார்னிங் வேக்கப் ஆனதுலேருந்து ஈவினிங் நைட்டு தூங்குற வரைக்கும் என்னோட மணி எங்கெல்லாம் போகுதுன்றதை ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. இப்போ ஒன் டே ஒரு நாள் ஒரு மாதிரி தான் எக்ஸ்பென்ஸ் ஆகும். டு பி ஃப்ராங்க். அப்போ ஒரு நாள் ஒரு மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அப்போ 1 வீக்கான எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க டெய்லி பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அப்போ இன்டூ 7 போடுவீங்க. 7 நாள் உங்களுக்கு 7 நாள் எடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எனக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ அது தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க பிரெயின் என்ன பண்ணும்? அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் பண்ற ஸ்டாப் பண்ண வைக்கும். டேய் இது தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ்டா, நீ தானே நீ ரெகுலரா பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உங்க பிரெயின் உங்களுக்கு சொல்லும். அது எப்போ சொல்லும்னா நீங்க டெய்லி நோட் பண்ணும்போது தான். அதான் சொல்லியிருந்தேன்ல, ஐ ஹேவ் ஒன் மொபைல். என் மொபைல்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் என்கிட்ட இருக்கு. 3 இயர்ஸ் அதுக்கு மேல வச்சிருக்கேன். 4 இயர்ஸ்க்கான வச்சிருக்கேன். ஏதோ ஒரு டே, ஏதோ ஒரு மாசத்துல ஏதோ ஒரு டே சொன்னீங்கன்னா அன்னைக்கு நான் என்ன செலவு பண்ணேன், எங்க பண்ணன்றதை என்கிட்ட ட்ராக்கிங் இருக்கும். டு பி ஃப்ராங்க், அதை நான் ட்ராக் பண்றதுன்ற ஒரு டிசிப்ளின் திங் தான். அது டிசிப்ளினா அதை பண்ணும்போது நம்ம கிட்ட ஒரு வே ஆஃப் அன்வான்டட் திங் பண்ண மாட்டோம். அன்வான்டடா ₹1 கூட நம்மளால அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ண மாட்டோம். அது ரொம்ப டீப்பா ட்ராக் பண்ணுவது. இது வந்து ஒரு டிசிப்ளின் திங் தான். மணி ஏர்ன் பண்ற அளவுக்கு நம்ம அதை ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது நம்ம பெரிய லெவல் ஆஃப் காம்பவுண்ட் ஆகணும். நம்ம வந்து இப்ப நம்ம ₹100 எப்படி பயன்படுத்துறோமோ அதே ரீசன் தான் நம்ம 100 கோடி வந்தாலும் நம்ம 1000 கோடி வந்தாலும் நம்ம கிட்ட அதே தான். மீன் சும்மா சொல்றேன். 1000 கோடி மீன் இந்த வே 10 லேக் வந்தாலும் 1 crore வந்தாலும் 1 லேக் வந்தாலும் நம்ம அதே வேலை தான் நம்ம பார்க்க போறோம். மணின்றது ஜஸ்ட் பேப்பர் ஆஃப் லிவிங் திங் தான். அதை நம்ம என்ன வேலை பார்க்க போறோம்னு நம்ம ஹியூமன் பிரெயின் ஃபங்க்ஷன் தான். நம்ம இதே சினாரியோ தான் அங்கேயும் பார்க்க போறோம். நம்ம மணி அதிகமானாலும் அதே தான் பார்க்க போறோம். ஸோ பட்ஜெட்டிங் பண்ணுங்க. உங்ககிட்ட ₹1 வந்தாலும் இந்த ₹1 எங்க போகுதுன்றதை கண்டுபிடிங்க. அந்த எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் அது பண்ணாம ஏதோ தப்பான எக்ஸ்பென்ஸ் போயிட்டு இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. டெய்லி இதை பண்ணிட்டே இருக்கேன், டெய்லி வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் தப்பா போயிட்டு இருக்கு, அப்ப நான் இதை நாளைக்கு பண்ணக்கூடாது, நான் இதை சரி பண்ணணும். நீங்களும் உங்கள்ட்ட பேசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப சரி பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ டெய்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பிரதர் இது எப்படி மானிட்டர் பண்றீங்க? ஏதோ ஆப் ஏதோ வச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் நோட் பேட் தான் பிரதர். நான் நோட் பேட் இருக்கு. ஐ மீன் ஓகே, எல்லா மொபைல் நோட் பேட் இருக்குல்ல, நோட் பேட் போட்டு டெய்லி ஓகே. இப்போ டே மீன் நீங்க இன்னைக்கான டேட்டை போட்டுக்கோங்க. டே 3/8/24 போட்டு ஃபர்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணீங்க, ₹100 எங்க போச்சு, ₹100 ஃபார் சம் அதர், ₹200 ஃபார் சம் அதர். ஒருத்தருக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த நேரம் ₹1000 போயிருக்கும், இல்ல ₹2000 போயிருக்கும், அது சம் அதர். அதை டெய்லி நோட் பண்ணிட்டு வாங்க. அடுத்து 4/8, அடுத்து 4/8/2020 போடுங்க. இந்த மாதிரி டெய்லி ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பட்ஜெட்டிங் தெரிஞ்சிடும். பட்ஜெட்டிங் தெரிஞ்சிட்டா போதும். அப்போ ஒரு மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். ஒரு மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க காசு தான் சேவிங்ஸ் கொண்டு வரணும். சேவிங்ஸ் கொண்டு வரும்போது நம்ம கிட்ட எமர்ஜென்சி சேவிங்ஸ் எப்பவுமே இருக்கணும். எமர்ஜென்சி சேவிங்ஸ் என்னன்னா நம்ம எனிதிங் வில் ஹேப்பன் எனி டைம். கோவிட் மாதிரி டக்குனு ஒரு சினாரியோ வரலாம். எனிதிங் ஏதாவது சினாரியோ வரலாம். மார்க்கெட் நாட் குட். ஏன்னா ஒரே ஃப்ளோல
அப்ஸ் அண்ட் டவுன் ரேலி நடக்கல. குளோபலாவே தெரியுது. மேலே கீழ தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அப்ப எனிதிங் வில் ஹேப்பன் ஃபார் எனி டைம். அப்ப நம்மகிட்ட எமர்ஜென்சி சேவிங்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். எமர்ஜென்சி சேவிங்ஸ்னா ஒரு மாசத்துக்கான காசு நமக்கு இவ்வளவு தான் தேவைன்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு மாசத்துக்கு எனக்கு 30,000 தேவை, இல்ல 20,000 தேவைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த 20K 30Kவை எனக்கு எப்பயுமே என்கிட்ட இன்டூ 2 மினிமம் சொல்றேன். மினிமம் இன்டூ 2. அப்ப 2 மந்த் எனக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் எப்பயுமே என்கிட்ட ஒரு கேஷா இருக்கணும். ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இது சும்மாவே போட்டு வச்சுக்கோங்க. 2 மாசத்துக்கான காசு வந்து எப்பயுமே போட்டு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கடன் இருக்கும் நம்மகிட்ட. ஏதாவது இஎம்ஐ இருந்துச்சுன்னா, அத ஃபர்ஸ்ட் நம்ம ஒழிக்க பார்க்கணும். இந்த இன்வெஸ்டிங்க்கு முன்னாடி டெப்ட் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். நீங்க சேவிங்ஸ் ஃபண்ட் பண்ணிருக்கீங்க. சேவிங்ஸ்க்கு முன்னாடி உங்ககிட்ட டெப்ட் இருந்துச்சுன்னா, அத கண்ட்ரோல் பண்ண பாருங்க. ஏன்னா ஸ்னோபால் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இத டீப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 பக்கமே சப்போர்ட் பண்ணலாம். ஸ்னோபால் எஃபெக்ட்ன்றது. ஒரு பனி பாறையிலிருந்து ஒரு துளி உருவாறது பனி பாறையா மாறுது. ஒரு பனி இருக்குல்ல, ஒரு பனிமலை இருக்கு. அந்த பனிமலையில ஏதோ ஒரு உச்சியில சின்னதா ஒரு துகளா உருவான ஒரு பனி தான் அது உருண்டு உருண்டு வரும்போது பாறையா மாறும். புரியுதா? அப்போ சின்ன இதான் ஸ்னோபால் எஃபெக்ட். ஒரு ஸ்னோவா உருவாகுற சின்ன ஒரு புள்ளி தான் அது ஒரு பெரிய பனி பாறையா மாறும். அப்ப நம்ம கிட்ட இருக்க சின்ன கடன் தான் நாள் ஆக ஆக அது பெரிய கடனா மாறும். வட்டிக்கு ஏத்த மாரி அது பெரிய கடனா மாறும். அப்ப நம்ம சின்னதா இருக்கும்போதே அந்த கடன நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளால இந்த பெரிய பாறைய பெரிய ஒரு பர்டன நம்ம கட் பண்ணலாம். அப்போ சின்னதா இருக்கும்போதே அத அடைக்க பாருங்க. இதே வே தான் இது நெகட்டிவ் வே. இது வந்து நெகட்டிவ். நம்ம கிட்ட நெகட்டிவா இருக்கத ஒரு டெப்ட்ல சொல்றேன். இதே பாசிட்டிவ் வே. நம்ம இன்னைக்கு வந்து சும்மா ஒரு 2000ல ரூ. 1000லயோ, ரூ. 5000லயோ நம்ம இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த இன்வெஸ்ட்மென்ட் தான் நாள் ஆக ஆக பெரிய ஒரு பனிப்பாறையா மாறும். நம்மகிட்ட ஒரு பெரிய 1 crore வெல்த் கிரியேட் பண்றோம். இல்ல 10 lakh வெல்த் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த 10 lakh கிரியேட் பண்றதுக்கு மூல காரணம் என்னவா இருக்கும்னா, நம்ம சின்னதா ஆரம்பிச்ச ரூ. 5000 தான். அப்போ இது வந்து பாசிட்டிவாவும் நடக்கும், நெகட்டிவாவும் நடக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா, டெப்ட் கடன் இருந்துச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் கடன அடைக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கடன வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அது நாளாக நாளுக்கு அதிகமாயிட்டே போகும். முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் பி ஃபோக்கஸ் டூ டெப்ட்ட வந்து மேனேஜ் பண்ணுங்க. டெப்ட்ட வந்து குளோஸ் பண்ண பாருங்க. ஏதாவது டெப்ட் அதிகமா ஃபர்ஸ்ட் டெப்ட்ட ஃபைண்ட் பண்ணுங்க. எவ்வளவு கடன் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ரஃப்பா எழுதி பாருங்க. எவ்வளவு கடன் இருக்கு? இங்க ஒரு கடன் இருக்கு, இங்க ஒரு கடன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 4, 5 கடன் இருந்துச்சுன்னா எழுதுங்க. எழுதிட்டு யார் அதிகமான இன்ட்ரெஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. எந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமா இருக்கு? எதோட கடன் எனக்கு அதிகமா அதிகமான வட்டி எங்க எனக்கு போகுதுன்னு பாருங்க. எந்த வட்டி அதிகமா இருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த வட்டிய க்ளோஸ் பண்ண பாருங்க. ஏன்னா அதிகமா வட்டி இருக்கதான் அதிகமா உங்கள்ட்ட இருந்து பணம் புடுங்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எது அதிக வட்டியோ மோர் தென் 15% இருக்கலாம். 20%, 30% இருக்கும் வட்டிலாம். அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் நான் சொல்ல இன்ட்ரெஸ்ட்ட சொல்றேன். எந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கோ அத ஃபர்ஸ்ட் கட் பண்ண பாருங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய பர்டன் உருவாக்கும் நாள் போக்குல. அப்ப அத ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ண பாருங்க. இதான் ஒரு டெர்ம். தென் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்வெஸ்டிங்க்கு வரணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங்க்குள்ள வரணும். இன்வெஸ்டிங்னு வரும்போது பேசிக் இன்வெஸ்டிங்ல ஸ்டார்ட் பண்ணணும். பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் இது ஒன் ஆஃப் த குட் இன்வெஸ்டிங். அதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுல வந்து 12 to 14% கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைப்பா அதுல மிட் கேப் வாங்க, ஸ்மால் கேப் வாங்க அப்படின்னு அதுல 20% கிடைக்கும். 20, 25 கிடைக்கும். அப்படி வந்து அந்த இதான் ரைட் வே ஆஃப் இதான் ஒரு ரியல் குரோத் இதான். ஒரு மரம் ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு மரம், ஏதோ ஒரு ஒரு தென்னை மரமா இருக்கலாம், ஒரு மாங்கா மரம், கொய்யா மரம், ஏதோ ஒரு மரம். அந்த மரம் செடியில இருந்து தான் உருவாயிருக்கும். சின்ன ஒரு செடியா இருக்கும்போது தான் அப்புறமா தான் வளர்ந்து வளர்ந்து மரமா மாறி இருக்கும். அதேதான் நம்மளும் ஒரு இன்வெஸ்டிங்ல ஒரு பெரிய மரத்த உருவாக்க போறோம். ஒரு வெல்த் கிரியேட் பண்ண போறோம்னா, அந்த வெல்த் கிரியேட் ஆறதுக்கு முன்னாடி அது சின்ன ஒரு பொருள்ல இருந்தா உருவாகும். சோ அந்த வேவ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா, வி ஆர் கோயிங் த குட் வே. தென் வி ஆர் என்டர் த இன்வெஸ்டிங் டெர்ம்க்கு வரணும். தென் ரிட்டயர்மென்ட் மேனேஜ்மென்ட். ரிட்டயர்மென்ட் மேனேஜ்மென்ட்னா நமக்கு இப்ப நான் சொன்னேன்ல, இது வந்து எஸ்டபிள்யூபி பண்றது லைக் ரிட்டயர்மென்ட் மேனேஜ்மென்ட் தான். நம்ம எவ்வளோ ஃபண்ட் தேவைப்படும், நம்ம ரிட்டயர்மென்ட் ஏஜ்க்கு எவ்வளோ ஃபண்ட் தேவைப்படும் அப்படின்றத பார்த்துக்க முடியும். சொல்லப்போனா இங்க 1 crore அப்படின்றது இப்ப இருக்க வேல்யூவேஷன்ல ஒரு ரிட்டயர்மென்ட் ஃபண்டா தெரிய வரும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்சன் டூ பெர்சன் மாறுபடும். ஸோ இந்த மந்த்லி 1 lakh மேல ஏர்ன் பண்ற பீப்பிள் பார்த்தீங்கன்னா, நியர்லி 6% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். வெறும் இந்தியால இருக்க 140 கோடி மக்கள்ல 1,00,000 ஏர்ன் பண்றதே 6% மக்கள் தான். ஆனா நம்ம ட்ரேடிங்குள்ள வந்துட்டோம்னா, இந்த 1 லேக்ன்றது நம்ம 1 வீக்ல பண்ண முடியும், 1 மந்த்ல பண்ண முடியும். அதுக்கான பொட்டன்ஷியல் இங்க இருக்கு. அப்போ அதுக்கான நாலேட்ஜ குடுத்து டைம் மட்டும் எடுத்துட்டா போதும், நம்மளும் இந்த இடத்துல பெரிய மொமெண்டம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டைம் மட்டும் குடுக்கணும். டைம் குடுத்துட்டோம்னா இங்க நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்றேன் ரிட்டயர்மென்ட். இத வச்சு இதான் ரிட்டயர்மென்ட் ஏஜ்க்கு நான் ஃபைண்ட் பண்ற கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன் உங்களுக்கு. எப்படி 1 crore மாத்தலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் ஒரு ட்ரேடிங் ரூல் வச்சிருக்கேன். இன்வெஸ்டிங் ரூலும் வச்சிருக்கேன். நான் அத ஷேர் பண்றேன் உங்களுக்கு. பர்ஃபெக்ட். தென் நான் வந்து ஒரு பிலாசபி ஃபாலோ பண்ணுவேன். ஐ ஹேவ் ஒன் பிலாசபி ஆஃப் மினிமலிசம். மினிமலிசம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவைய மட்டும் வச்சு வாழ்றது. இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா, என்னால வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கல, இதுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் இருக்கு. அலாங் வித் ஐ ஹேவ் ஒன் மோர் ஹெட்ஃபோன். என்ட்ட 2 ஹெட்ஃபோன் இருக்கு. அவ்வளவுதான். இந்த லைஃப் வந்து இன்னும் சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. 4, 5 ஹெட்ஃபோன் வச்சிருப்பானுங்க. ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சிருப்பான். எங்கேயா வெளிய போனா ஒரு பூம் ஹெட்ஃபோன் வச்சிருப்பான். இந்த மாதிரி நிறைய ஹெட்ஃபோன் வச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பைக் வச்சிருப்பாங்க. இன்னொரு பைக் வாங்கி வைக்கிறது, இன்னொரு கார் வாங்கி வைக்கிறது. சம்மர் நீங்க ரூமே உங்கள சுத்தி பாருங்களேன். நீங்க ரூம்ல இருக்கீங்கன்னா, உங்கள சுத்தி எதுவும் அன்வான்டட் திங்கா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்வான்டட் திங்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் கால்ட் மினிமலிசம். மினிமலிசம்ன்றது நம்ம தேவைய மட்டும் வச்சு வாழ்றது. நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது. நம்ம அதிகமா டைம் போகுதுன்னா, நம்ம அன்வான்டட் திங்க வாங்குறதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மணியும் அதிகமா தேவையா போயிட்டு இருக்கு. அது கூடவே நம்மளோட டைமும் போயிட்டு இருக்கு. மணி அண்ட் டைம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஹியூமன் லைஃப். நமக்கு டைமும் மணி ரொம்ப முக்கியம். நம்ம இங்க அன்வான்டட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் சொல்லுவாங்க. மெட்டீரியலிஸ்டிக் திங்க்னா நமக்கு பொருட்கள வச்சு முடிவு பண்றது. பொருட்கள நான் வந்து
நல்ல ஒரு பொருளை வாங்கிட்டேன்னா என்ன சொசைட்டி நல்லா பார்க்கும், நான் சொசைட்டில ஒரு பெரிய ஆளா தெரிவேன். அந்த வே ஒரு டம்ப் மைண்ட் செட் தான் சொல்லுவேன். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டு பர்சன் மாறலாம். அந்த வே உடைக்கிறதுக்கு தான் மினிமலிசம். இந்த மினிமலிசம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மினிமலிசம் ஒரு பிலாசபி. இதை பத்தி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் இதை பத்தி பேசியிருப்பாங்க. நிறைய புக்ஸ், நிறைய நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி கூட இருக்கு மினிமலிசம். அதை பத்தி பாருங்க. என்ன சொல்ல போனா ஜஸ்ட் ஒன் பில்லோ, ஒன் பெட்ஷீட். என்ன ரூம்ல எதுவுமே இருக்காது சொல்ல போனா. எனக்கு ஒரு சிம்பிள் திங், ஐ ஹேவ் மல்டிபிள் புக்ஸ். என்கிட்ட ஒரு 100-150 புக் இருக்கும். அதை தாண்டி என்னோட லிவிங் ரீசனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை வச்சு நான் வாழ தகுதியா என்ன பழகிக்கிட்டேன். இது போதும் மனித வாழ்க்கைக்கு, இது மட்டுமே போதுன்றதை நான் முடிவு பண்ணி வாழ பழகிட்டேன். ஸோ இதான் மினிமலிசம். ஸோ இதை நம்ம சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்தை அன்வான்டா செலவு பண்ண மாட்டோம். அன்வான்ட் திங் நம்ம கிட்ட இருந்து போகாது. அதுவே ஒரு டைப் ஆஃப் எமோஷன் சைக்காலஜி தான் சொல்ல போனா. இது ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியல் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரா வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இது என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இதை பத்தி பேச நிறைய இருக்கு. மினிமலிசம் சொல்லுவாங்க, தேவையை மட்டும் வச்சு வாழ்றது. எனக்கு காலைல எந்திரிச்சு நைட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு மார்னிங் வேக்கப் பாருங்க. மார்னிங் வேக்கப் ஆலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதை மட்டுமே அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் இருந்துச்சுனாவே மிச்சம் அது 2-3 இருக்கும். ஒரே பொருள் 2-3 4 5 வச்சிருப்பீங்க. மிச்சம் இருக்க எல்லாத்தையும் யார்ட்டாவது கொடுத்து பாருங்க. இது தேவையை மட்டும் வச்சு வாழ்ந்தீங்கன்னாவே சூப்பரான லைஃப் கிடைக்கும் நம்ம கிட்ட. என்ன ரீசன்னா நம்ம தேவையை மட்டும் இருந்துச்சுனாவே நம்ம டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்காது. இப்போ ஒரே பொருள் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுல ஒரு 5 மினிட்ஸ், அதுல ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ். அப்போ ஒரு நாள்ல ஒரே பொருள் தான் 4 5 வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு டைமே அதிகமா கன்சியூம் ஆகும். ஸோ இதுல அன்வான்டட் திங் எல்லாமே பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்மியான பொருளை வச்சு வாழ்க்கை அதிகமா நடத்த பாருங்க. இது டைப் ஆஃப் சூப்பர் கான்செப்ட். இதை பத்தி செக் பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கும் இது. சூப்பர்.